தரமான சர்வைவல் மூவி பார்க்கணும், அதுவும் தமிழ் டப்பிங்லயே வேணும்னா எங்க இருக்கு இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. இதோட கதை என்னன்னா, பிளைட்ல மக்கள் எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அவங்க போற ரூட்ல என்ன பிரச்சனைனா, பனிமலைகள்லாம் தாண்டி தான் அவங்க ஏரியாவுக்கு போய் ரீச் ஆக முடியும். சோ அப்படி பனிமலைகள் வழியா போகும்போது அந்த பிளைட் பீஸ் பீஸா வெடிச்சு செதறி, அந்த சீன்ல இருந்தா அப்படியே நீங்க ஷாக்கிங்கா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த சீனை அப்படியே பீஸ் பீஸா வெடிச்சு செதறத அப்படியே கண்ணு முன்னாடி காட்டுவானுங்களா. அந்த இடத்துல நிறைய பேர் உயிர் இழந்துட்டாங்க, சில பேர் தான் உயிர் பொழைச்சிருக்காங்க. இப்ப பொழைச்ச அவங்களுக்கும் நாம உயிர் பொழைச்சிட்டோமே சந்தோஷப்படுறதா, இல்ல இருக்கிற இடம் ஃபுல்லா சுத்தி பனிதான் இருக்குது, இங்க சாப்பிடறதுக்கும் எதுவும் இல்ல, இங்க தப்பிச்சு போகணும்னு நினைச்சா கூட அந்த குளிர்லயே செத்துருவோம், யாராச்சும் வந்து காப்பாத்தினா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும், அவங்க கண்டுபிடிச்சு வர வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கணும். அதுக்கு என்னெல்லாம் செஞ்சாங்க, அவங்க எப்படி உயிர் பொழைச்சு வெளியே வந்தாங்கன்றதுதான் இந்த படம். படத்தோட பேரு சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ, நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அண்ட் சர்வைவல் மூவி என்றாலே நீங்க வந்து பரபரப்பாலாம் படம் இருக்காது, ஏன்னா எப்படியாச்சும் உயிர் பிழைக்க என்னென்ன எக்ஸ்ட்ரீமா செஞ்சாங்கன்றதான் காட்ட முடியும், அதனால பொறுமையா தான் போகும். அண்ட் இதுல சுத்தி பனிதான் இருக்குதா, அப்ப சாப்பாட்டுக்கு என்னடா செஞ்சாங்க, வேற வழியே இல்ல, இதைத்தான் நம்ம சாப்பிட்டாலும் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிற அந்த இடமே அப்படியே தூக்கி வாரி போடும். அண்ட் இது படமா மட்டும் இல்லாம உண்மையிலேயே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அதுல தப்பிச்சு வெளியே வந்தவங்க இத்தனை கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு கேட்கும் போது இன்னும் ஷாக்கிங்கா இருக்குது. சோ தரமான படம், அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்குது. சோ மிஸ் பண்ணாதீங்க, ட்ரை பண்ணுங்க.